ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Headphone, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹெல்மெட் வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் த வேர்ல்ட் நியூஸ் 2889 அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு, எப்போ ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணணும் அண்ட் எப்போ ரியர் பிரேக் யூஸ் பண்ணணும் ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ளீஸ் ரிப்ளைலாம் தயவு செஞ்சு ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க, நான் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன், தயவு செஞ்சு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் ரீசன் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோல ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ் பண்ண வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் உங்கள் பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேம் பிரேக் அப்படிங்கிறது நம்ம பைக்கை நிப்பாட்டுறதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தெரியும், இது யூஸ்வல் தான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக்குன்னு சொல்லி 2 இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது, ரியர் பிரேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. நம்ம இப்போ ஏபிஎஸ்க்கு போவோம்னா நார்மலான ட்ரம் பிரேக்லேயே ஃப்ரண்ட் பிரேக் பேக் பிரேக் மட்டும் பார்ப்போம், அதாவது ஃப்ரண்ட் பிரேக் ரியர் பிரேக் மட்டும் பார்ப்போம். ஃப்ரண்ட் பிரேக்கை பார்த்தீங்கன்னா 100% இல்லைன்னா 80% பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கில் யூஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சேஃப்டி. ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ரோட் சேஃப்டிலாம் பார்க்கணும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா மண் அப்படி இல்லை தண்ணி இது மாதிரி ஏதோ வழுக்கிற தன்மையோட ரோடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கும் போது ஈஸியாக உங்களை வலிக்கி விட்டுரும், பெரிய ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடந்துரும். மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரண்ட் பிரேக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்பு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரேக்குமே மைல்டாக ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பழகிக்கணும். ஃப்ரண்ட் பிரேக் 50%, பேக் பிரேக் 50% பிடிச்சிங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிடென்ட்லையும் மாட்டாமல் இருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக என்னதான் ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பிரேக்குமே 50% பிடிச்சி பழகிக்குங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காதீங்க, பேக் பிரேக் மட்டும் பிடிச்சி ஓட்டுங்க. த வேர்ல்ட் நியூஸ் 2889 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். லவ் யூ गाइस, பாய். அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.